ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ இந்த விஷயங்களில் வந்து பல்வேறு நாட்டு அதிபர்கள் வந்து பெயர்கள்லாம் அடிபட்டிருக்கு. ஸோ இன்னும் இது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, இன்னும் யார் யார் பெயர்கள்லாம் அடிப்பட வாய்ப்பு இருக்குது சார்? ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 2019 அவர் இறந்துட்டார். ஸோ அவர் வந்து சூசைட் பண்ணியிருக்கான்னு ஒரு அமெரிக்காவோட இது வந்து சொல்லியிருக்கு. புரியுதா எனக்கு? எதுக்கு அவர் சூசைட் பண்ணுறாருன்னு தெரில. பட் அந்த டைமில் அவருக்கு ப்ராப்ளங்கள் இருந்திருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தினால அமெரிக்கா வழியில் வந்து சூசைட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கார். வேர்ல்டோட இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்க, ஸோ அந்த பெரிய பணக்காரங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள், பெரிய பணக்காரங்க அவங்க லீடிங் ஆகிறது, அவங்க பிஸ்னஸ் லீடிங் ஆகிறது, அவங்க சில வழிகளை வந்து தேவையில்லாத பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு பணக்கார் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதில் இன்னொருத்தரும் 2 பேர் 2 பணக்காரங்கள் இருக்கக்கூடிய ஆளுங்களும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க இருக்கவங்க அத்தனை பேருமே என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றது தான் அந்த எயின்ஸ்டைனோட ஃபைல். அந்த பிடிஎஃபே வந்து எயின்ஸ்டைனோட பிடிஎஃபே அதுதான். புரியுது? அவரோட ஃபைல், அவரோட பதிவில் எழுதியிருக்கக்கூடிய இதெல்லாம் அதில் இருக்குது. ஸோ அது வந்து ஆதாரமாக இருக்காது, ஒரு ஆதாரமற்றதாக இருக்குது. ஏன்னா அவர் எழுதிய ஒரு வழியாக தான் இருக்க தவிர அது ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒன்றும் வரல. ஆனால் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அது எடுத்துன்னு வரணும், அது வழின்றது இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க. அதில் புது ஃபைல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கனால தான் இந்த பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு. இதில் சில ஆளுங்கள் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக வெளிநாட்டில் பல அதிபர்கள் இருக்காங்க. அந்த அதிபரில் ஒரு 4-5 அதிபர்கள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது.